சமீபத்தில் நடந்து முடிந்த 5 மாநில தேர்தல் குறித்து பேசிய மோடி அவர்கள், பாஜகவில் குடும்ப அரசியல் கிடையாது, இந்த தேர்தலில் கூட எம்பிக்களின் பிள்ளைகள் யாருக்கும் சீட் வழங்கப்படவில்லை, அதற்கு காரணம் நான் தான் என்று கருத்து தெரிவித்திருந்தார் மோடி அவர்கள். பாஜகவில் வாரிசு அரசியலே இல்லையா? மோடி அவர்களின் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அனைவருமே குடும்ப அரசியல் பின்னணி உடையவர்கள்தான். பாஜகவில் இருக்கக்கூடிய குடும்ப அரசியலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிராத்ய சிந்தியா. தற்போது பாஜக மத்திய அமைச்சரில் ஒருவரான சிந்தியா என்பவர் மறைந்த காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் மத்திய அமைச்சராக இருந்த மாதவ்ராவ் சிந்தியா என்பவரின் மகனாவார். இவரது தாத்தாவான விஜயராஜே சிந்தியா ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர் ஆவார். அனுராக் தாக்கூர் தற்போது தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் அனுராக் தாக்கூர் என்பவர் முன்னாள் ஹிமாச்சல பிரதேச முதல்வர் பிரேம்குமார் துமல் அவர்களின் மகனாவார். பியூஷ் கோயல் வணிகம், உணவுத்துறை மற்றும் ஜவுளித்துறை அமைச்சராக உள்ள பியூஷ் கோயல் மறைந்த பாஜகவின் தேசிய பொருளாளரும் மத்திய அமைச்சராகவும் இருந்த வேத பிரகாஷ் கோயலின் மகனாவார். தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் பாஜக முன்னணி தலைவரும் வாஜ்பாய் அரசில் அமைச்சராகவும் இருந்த தேவேந்திர பிரதான் அவர்களின் மகனாவார். கிரண் ரிஜ்ஜி சட்டத்துறை அமைச்சராக உள்ள கிரண் ரிஜ்ஜி அருணாச்சல பிரதேசத்தின் சபாநாயகராக இருந்த ரென்சின் காரோவின் மகனாவார். நிர்மலா சீதாராமன் ஆந்திராவில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட பரக்கல் பிரபாகர் என்பவரின் மனைவிதான் நிர்மலா சீதாராமன். பேமா காண்டு அருணாச்சல பிரதேசத்தின் பாஜக முதல்வராக உள்ள இவர் முன்னாள் அருணாச்சல பிரதேசத்தின் முதல்வரான தூர்ஜி காண்டுவின் மகனாவார். சுவேந்து அதிகாரி மேற்கு வங்க பாஜகவின் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சுவேந்திர அதிகாரி முன்னாள் மத்திய அமைச்சர் சிசிர் அதிகாரியின் மகனாவார். விவேக் தாக்கூர் எம்பியாக உள்ள விவேக் தாக்கூர் 5 முறை எம்பியாக இருந்தவரும் வாஜ்பாய் அரசில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த சிபி தாக்கூரின் மகனாவார். நீரஜ் சேகர் எம்பி பாஜகவின் ராஜ்யசபா எம்பியாக இருக்கும் நீரஜ் சேகர் முன்னாள் இந்திய பிரதமர் சந்திரசேகரின் மகனாவார். பர்வேஸ் வர்மா மேற்கு வங்க டெல்லியின் பாஜக எம்பியான இவர் டெல்லி முதலமைச்சராக இருந்த சாஹிப் சிங் வர்மா என்பவரின் மகனாவார். பாஜகவின் ராஜ்யசபா எம்பியான நபம் ரெபியா அருணாச்சல பிரதேசத்தின் முதல்வராக இருந்த நபம் தூஹின் சகோதரர் ஆவார். துஷ்யந்த் சிங் மக்களவை எம்பியான துஷ்யந்த் சிங் ராஜஸ்தான் மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் வசுந்தரா ராஜேவின் மகனாவார். பூனம் மகாஜன் மும்பை வட மத்திய தொகுதியின் மக்களவை எம்பியான பூனம் மகாஜன் முன்னாள் மத்திய அமைச்சர் பிரமோத் மகாஜனின் மகளாவார். ஜெயந்த் சின்ஹா பாஜக மக்களவை எம்பியான ஜெயந்த் சின்ஹா முன்னாள் மத்திய அமைச்சர் யஸ்வந்த் சின்ஹாவின் மகனாவார். வருண் காந்தி பாஜக மக்களவை எம்பியான வருண் காந்தி முன்னாள் அமைச்சரும் பாஜகவின் எம்பியாகவும் உள்ள மேனகா காந்தியின் மகனாவார். ஹீனா கவித் மக்களவை எம்பியான ஹீனா கவித் நந்தூர்பார் எம்எல்ஏவாக இருந்த விஜயகுமார் கவித்தின் மகளாவார். சன்னி டூயல் எம்பியாக உள்ள சன்னி டூயல் ராஜஸ்தான் எம்பியான தர்மேந்திரா என்பவரின் மகனாவார். ரிதா பகுகுணா ஜோஷி பாஜக எம்பியான ரிதா பகுகுணா ஜோஷி உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் ஹேமதி நந்தன் பகுகுணாவின் மகளாவார். தியா குமாரி பாஜக எம்பியான தியா குமாரி எம்பியாக இருந்த மகாராணி காயத்ரி தேவியின் பேத்தியாவார். சங்கீதா சிங் டூயோ பாஜக எம்பியான சங்கீதா ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் அரசின் அமைச்சராக இருந்த கனக்வர்தன் சிங் டூயோவின் மனைவியாவார். PY ராகவேந்திரா பாஜக எம்பியான PY ராகவேந்திரா கர்நாடகாவின் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவின் மகனாவார். பிரீதம் முண்டே பாஜக எம்பியான பிரீதம் முண்டே மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் கோபிநாத் முண்டேவின் மகளாவார். பங்கஜ் சிங் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் நொய்டா தொகுதியின் பாஜக எம்எல்ஏவான பங்கஜ் சிங் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் மகனாவார். இது முக்கிய தலைவர்களின் பட்டியல் மட்டுமே. மோடி அமைச்சரவையில் உள்ளவர்கள் கூட குடும்ப அரசியல் பின்னணி உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம்.